முழங்கால் படிவிடுவோம். எங்களை நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே, எம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, எம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எம்மை வாழ்க என்று வாழ்த்தி வரவழைக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் உங்களுடைய கிருபை எங்கள் மத்தியிலே ஆண்டவரே புதியதாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே கிருபையை இந்த ஆராணி மத்தியிலே நீ ஊற்று முடிய ஆட்சேபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களோட வல்லமுள்ள கரம் ஆண்டவரே கர்த்தாவே கூட இருந்து ஆண்டவரே இந்த துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்தக்காக வரும் கத்தாவே. பாடல்கள், ஜெபங்கள், வார்த்தைகள், அறிக்கைப்பதிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டோரே கத்தாவே பரத்திலிருந்து முன்ன வல்லமையினால் ஆசீர்வதித்து ஆண்டோரே ஒவ்வொன்றை நிரப்பி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் கத்தாவே. தடைகளெல்லாம் நிர்மலப்படுத்தி கத்தாவே, சோர்வுகள் பலவீனங்களெல்லாம் அகற்றி ஆண்டோரே கத்தாவே ஆண்டோரே எங்களுடைய சிந்தையெல்லாம் உங்களுடைய சிந்தைக்குள்ளாக ஆண்டோரே இருக்கத்தக்காகும் ஆண்டோரே. ஒரு சிந்தையெல்லாம் ஏசியும் நாமத்தினாலே நிர்மூலமாடி ஆண்டோரே உற்சாகத்தின் ஆவியம் வல்லமையின் ஆவியம் தந்து உண்மை ஆராதிக்கவும் உண்மை போற்றோ உண்மை மையப்படுத்தவும் நீ கிருபை செய்ய முடியாது. உங்களோட கருத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுத்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். நான் உட்காருவோம். பாடலன் கிறிஸ்துவக்கிய கீதங்கள் பாட புத்தகத்திலே 40வது பாடல். பாடலன் 40. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருளே, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் மாலடி வருகிறார், எங்கள் நடைகளை திறப்படுத்தும், எங்கள் மாலடி வருகிறார், எங்கள் நடைகளை திறப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கேருபரால் நிலம்படி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கேருபரால் நிலம்படி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மையை அழைத்திடுவோம், சகாயம் பெற்றே வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மையை அழைத்திடுவோம், சகாயம் பெற்றே வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே.
சாயலாய் மாறுகிறோம். தேவ வசனம் கேட்பறிவோம். தேவ சாயலாய் மாறுகிறோம். அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடும். இயேசு வேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடும். இயேசு வேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் செல்கிறோம். நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் செல்கிறோம். நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. பேரமிக்கீதங்கள் பாடல் புத்தகத்திலே ஜீவன் தந்த தேவனை ஜீவகாலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழ்வேர் என்ற பாடல் 41வது பாடல். ஜீவன் தந்த தேவனே ஜீவகாலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். எங்கள் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். உம்மை வாழ்த்துவேன், உம்மை போற்றுவேன். உம்மை வாழ்த்துவேன், உம்மை போற்றுவேன். ஜீவகாலம் முழுவதும் உம்மை சோத்தரித்து பாடுவேன். ஜீவகாலம் முழுவதும் உம்மை சோத்தரித்து பாடுவேன். ஜீவன் தந்த தேவனே ஜீவகாலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். எங்கள் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். எந்த நற்ப ஜீவியம், எந்த நற்ப ஜீவியம் காலம் தந்திடும். எல்லா ஆனந்தம் எங்கே பொங்கி வளர்ந்திடும். எந்த நற்ப ஜீவியம் உமது காலம் தந்திடும். எல்லா ஆனந்தம் எங்கே பொங்கி வளர்ந்திடும். இளையவனை பொழுதில் நின்று உயர்த்தும் வல்ல தேவனே, தாங்களுக்கு பதிலாக சிங்காரத்தை உடுத்துவார். இளையவனை பொழுதில் நின்று உயர்த்தும் வல்ல தேவனே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உடுத்துவார். ஆடுவே பாடுவே பகுதி கறி கூறுவேன். ஆடுவே பாடுவே பகுதி கறி கூறுவேன். ஜீவன் தந்த தேவனே ஜீவகாலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். எங்கள் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். நிறுத்திவிடல் வேண்டாமே, நிறுத்திவிடல் வேண்டாமே. பார்வையுமே காணாமே கற்பதங்களை அடித்து வென்று வாரி சூடுவேன். நிறுத்திவிடல் வேண்டாமே, காண்பிடுவே காணாமே கற்பதங்களை
வாக்குத்தத்தம் செய்த தேசம் சுதந்தரித்து வாழுமே. ஜீவன் தந்த தேவனே, ஜீவன் காலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுமே. எங்கள் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுமே. சங்கடலும் விழுந்தலும் சங்கடலும் விழுந்தலும் புதிய பாதை திறந்திடும். பாவ அடிமை தந்தின் வாழ்வு ஒட்டு மாண்டு ஒழிந்திடும். சங்கடலும் விழுந்தலும் புதிய பாதை திறந்திடும். பாவ அடிமை தந்தின் வாழ்வு ஒட்டு மாண்டு ஒழிந்திடும். அது செயல்களை வாழுவேன் கொல்லவும் ஜீவகாலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். எங்கள் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். எங்களுக்கு இயேசுவே, எங்களுக்கு இயேசுவே, உம்மை போல மாறுவேன். பாவத்தின் மேல் ஜெயமடைத்து வெற்றி பாடல் பாடுவேன். எங்களுக்கு இயேசுவே, உம்மை போல மாறுவேன். பாவத்தின் மேல் ஜெயமடைத்து வெற்றி பாடல் பாடுவேன். அன்று முன்னையானவரை என்றும் வெல்லுவேன். ஆண்டவரை ஆண்டவரின் சந்நிதியில் வாழுவேன். அன்று முன்னையானவரை என்றும் வெல்லுவேன். ஆண்டவரை ஆண்டவரின் சந்நிதியில் வாழுவேன். வருவதற்கு கூறுகிறார் பரவசமும் ஆண்டவரே. வருவதற்கு கூறுகிறார் பரவசமும் நான் அடைவேன். ஜீவன் தந்த தேவனே, ஜீவகாலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். எங்கள் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். உம்மை வாழ்த்துவேன், உம்மை போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை போற்றுவேன். ஜீவகாலம் முழுவதும் உம்மை சொந்தரித்து பாடுவேன். ஜீவகாலம் முழுவதும் உம்மை சொந்தரித்து பாடுவேன். ஜீவன் தேவனே, ஜீவகாலம் முழுவதும் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். எங்கள் ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். போதும். முதற் பலனாகிய மா பரிசுத்தமாக இருந்தால் அந்த முதற் பலனாகிய மாவை மற்ற ஏனைய மாக்களோடு சேர்ந்து அதை ஒன்றாக சேர்ந்து அதை பிசையும் பொழுது அந்த முதற் பலனாகிய மாவிலே இருக்கின்ற அந்த பரிசுத்தம் அந்த மா முழுவதும் அந்த பரிசுத்தத்திற்கு இணையாக அவைகள் மாறுகின்றது. அதாவது ஆண்டவர் சொல்லும் பொழுது கொஞ்சம் புளித்த மாவை 3 படி மாவிலே இல்லாவிட்டால் ஒரு கொஞ்சம் புளித்த மாவை ஒரு 3 கிலோ மாவுக்குள்ளே அடக்கி வைத்தால் அந்த 3 கிலோ மாவுமே அது புளிப்பாகிவிடும். அவ்வாறு அந்த முதற் பலன் என்கின்ற அந்த மா பரிசுத்தமாய் இருக்கும் பொழுதுதான் அந்த மாவு மற்ற ஏனைய மாக்களோடு
பிசையப்படும் பொழுது அது பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வாழ்க்கை வரும். அதே போல் வேர் பரிசுத்தமாக இருந்தால்தான் அதனிடத்திலிருந்து வருகின்ற கிளைகள் பரிசுத்தமாக இருக்க முடியும். இந்த காரியத்தை ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே, ஒரு குடும்ப வாழ்க்கையிலே பிரதானமாய் நாம் கவனம் கொண்டு வாழக்கூடிய ஒரு முக்கிய பிரதானமான ஒரு வார்த்தை. இந்த முதற் பலனாகிய என்பதெல்லாம் ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய மூத்த பிள்ளைகள், அதாவது முதலாவது முதற்பெறான பிள்ளைகள். அது ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம். இந்த முதற் பலனாகிய இந்த பிள்ளைகள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்குள்ளே ஒரு பயபக்தி நிறைந்த ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த காரியங்களை மிக யாரும் அலட்சியம் இல்லாமல் கவனமாய் கேளுங்கள். ஏனென்றால் இங்கே இளம் குடும்பங்கள் இருக்கின்றீர்கள். இன்னும் திருமணம் செய்து கொடுத்த பிள்ளைகள், வளர்ந்து திருமணம் செய்து கொடுத்த பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். இன்னும் வாழ்வு பிராயத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கின்றீர்கள். ஆகையால் இந்த ஒரு குடும்பம் என்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாரும் திருமணம் செய்கின்றார்கள், எல்லோரும் பிள்ளை பெறுகின்றார்கள், எல்லோரும் குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகின்றார்கள் என்ற சிந்தனையோடு நாம் வாழ்ந்தால் நம்முடைய குடும்பம் நிச்சயமாக ஒரு சீரழிந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் கடந்து செல்ல முடியும். இல்லாவிட்டால் ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லாவிட்டால் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த அந்த வாழ்க்கை என்கின்ற ஒரு முக்கியத்துவத்தை நாம் இழந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே கடந்து செல்ல முடியும். ஆகவே இந்த முதற் பலனாகிய இந்த முதல் குமாரி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், இவர்கள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுதுதான் அவர்களை சார்ந்து அவர்களுக்கு பின்னைக்கு வரக்கூடிய அவருடைய அண்ணன் அவருடைய தங்கச்சி, அவருடைய தம்பி, அவர்கள் என்ன செய்யப்பட முடியும் என்றால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட முடியும். இந்த முதற் பலனாகிய இந்த மாவே அசுத்தமாக இருந்தால் அதன் பின்பாக அதனோடு பிசையப்படுகின்ற அடுத்த மாக்களும் என்ன செய்யும் என்றால் அசுத்தத்தை தான் தேடும். ஆகையாலே தான் கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த முதற் பலனெல்லாம் கர்த்தருக்குரியது என்று சொன்னார். அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், மனுஷராக இருக்கலாம், பிள்ளைகள் என்கின்ற ஒரு புத்திர சுவிகாரத்துக்குரியவர்களாக இருக்கலாம். எதிலையுமே முதற் பலன் இல்லாவிட்டால் இந்த மரங்களிலே விளையக்கூடிய கனிகளாக இருக்கலாம், விவசாயத்திலே விளையக்கூடிய முதற் பலனாய் அறுவடையாக இருக்கலாம். அது எல்லாமே இந்த முதற் பலன் என்பதெல்லாம் கர்த்தர் அது தனக்குரியது என்று சொன்னார். ஏன் மற்றதுகளெல்லாம் இவ்வாறெல்லாம் விட்டுவிட்டு இந்த முதற் பலனை மட்டும் ஏன் கர்த்தருக்குரியது? அப்படி என்றால் அடுத்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு தேவை இல்லையா? இந்த மூத்த பிள்ளைகள் மட்டும்தான் கர்த்தருக்கு தேவை, மற்ற பிள்ளைகள் கர்த்தருக்கு தேவை இல்லாவிட்டால் முதற் பலன் என்று சொல்லும் பொழுது அந்த முதற் பலனான நம்முடைய பொருளாதாரத்திலேயோ நம்முடைய வீட்டிலேயோ நாம் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களிலேயோ அதில் வர அந்த முதலாவது மட்டும்தான் அது கர்த்தருக்குரியது, மற்றதெல்லாம் கர்த்தருக்குரியது இல்லையா? தேவன் அது ஏன் சொன்னார் என்றால் இந்த முதற் பலன் எப்போவுமே தேவன் அதை பரிசுத்தமாக்க விரும்பினார். அது பரிசுத்தம் உள்ளதென்று கர்த்தர் தன்னுடைய சமூகத்திலே அதை அங்கீகரிக்க விரும்பினார், அதை ஏற்றுக்கொள்ள விரும்பினார். ஏனென்றால் இந்த முதற் பலன் கர்த்தருக்கென்று அது பரிசுத்தமாக்கப்பட்டு அது மாற்றப்படும் பொழுது கர்த்தர் அந்த முதற் பலனான பரிசுத்தத்தை கொண்டு அடுத்ததெல்லாம் அவர் என்ன செய்வார்? அதை பரிசுத்தப்படுத்துவார். உலகத்திலே இவ்வாறு சொல்லுவார்கள், முதல் கோணினால் முற்றும் கோணும். அது உலக ஞானத்திலே இருந்து சொல்லக்கூடிய காரியம். ஆனால் அதைவிட தேவன் அதை அழகாகவே தேவன் அதை சொல்லி இருக்கின்றார். உன்னுடைய முதற் பலன் எல்லாம் அது எனக்குரியது. ஆகையால்
அந்த முதலாவது கர்த்தருக்குரியதாய் மாறி, முதலாவது அது கர்த்தருக்குரிய பரிசுத்தத்துக்குரியதாய் அது இருக்கும் பொழுது அதற்கு பின்பாக வருகின்ற மாக்கள் இல்லை, அதெல்லாம் அது என்ன செய்யப்படுகின்றது, அது பரிசுத்தமாக்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த முதற் பலனை அதுகள் நோக்கி பார்க்கின்றது. நம்முடைய சபையிலே ஏற்கனவே ஒரு வாரம் அங்கே குறித்து நான் சொன்னதை போன்று நம்முடைய சபையிலே அநேக முதற் பலனான பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், அந்த பரிசுத்தம் என்கின்ற அந்த எல்லைகளை தவறி விட்டார்கள். அதாவது கர்த்தருக்கென்று அது பரிசுத்தமாக்கப்படுகின்ற அந்த ஒப்பு கொடுக்கின்ற அந்த வாழ்க்கையிலே அவர்கள் தவறிவிட்டார்கள். இவ்வாறான ஒரு வாழ்க்கை, இவ்வாறான ஒரு காரியம், அது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அவரிடத்தில் இரக்கத்தை பெற்று அவரிடத்தில் மன்னிப்பை பெற்று கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு ஜீவியத்துக்குள்ளே நாம் மாறி இருக்கலாம். ஆனால் நம்மோடு சேர்ந்த பிசைந்த மா எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இந்த பிசைந்த மா கெட்டு போய் இருக்கின்றால், இந்த பிசைந்த மா அது பரிசுத்தமாக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகவில்லை என்றால், இந்த முதற் பலனாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்பை அவர்கள்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர்கள்தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக கர்த்தரிடத்திலே அவர்கள் தாழ்மைப்பட வேண்டும். நாள்தோறும் அந்த காரியம் அவர்களுக்குள்ளே வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்க வேண்டும். உங்களோடு சேர்ந்த உடன் பிறந்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரிகள், அவர்கள் ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழுகின்றார்கள், ஒரு அசுத்தமான காரியங்களை செய்கின்றார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பிக்கின்றார்கள், இல்லாவிட்டால் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணுகின்றார்கள். இந்த வாழ்க்கையை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த முதற்பேறான பிள்ளைகள் சிந்திக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம், நான் பரிசுத்தமாய் இருந்திருந்தால் என்னுடைய இந்த மாவும் பரிசுத்தமாய் இருந்திருக்கும். இந்த முதற் பலனான நான் என்ன செய்து விட்டேன், அங்கே பரிசுத்தத்தை இழந்து விட்டேன். ஆகையால் என்னோடு பிசையப்பட்ட என்னுடைய சகோதரங்கள் என்ன செய்கின்றது, இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லுபடக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு நான் விதைத்ததை என்ன செய்கின்றேன், அந்த வேதனையை அறுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. விதைப்பதெல்லாம் இலகு, அறுப்பது கடினம். வாழ்க்கையிலே அறுவடை செய்யும் பொழுதுதான், விதைக்கும் பொழுது அவன் மனுஷன் என்ன செய்கின்றான், விதைத்து அங்கே விதைத்து விட்டு அதிலே நல்ல அறுவடை கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். ஆனால் அது நல்ல பலனை கொடுத்தால் மகிழ்ச்சி. ஆனால் விதைப்பதே மாம்சத்திற்கென்று விதைத்தால் அவன் அந்த மாம்சத்திலே அழிவை அறுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அது யாராலே உண்டானது? என்னுடைய தம்பி தவறிவிட்டான், என்னுடைய தங்கச்சி தவறிவிட்டாள், என்னுடைய அங்கே சகோதரன் தவறிவிட்டது என்று நாம் அவர்களை குறித்து பேசுகின்ற காரியங்களை விட, முதற் பலனாகிய நான் தவறிவிட்டேன், முதற் பலனாகிய நான் பரிசுத்தமாக இல்லாமல் போய்விட்டேன், ஆனபடியினாலே தான் என்னுடைய இந்த பிசைந்த மாவு எல்லாம் என்ன செய்து விட்டது, இவ்வாறு மாறிவிட்டது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு வாழ்க்கை. குடும்பம் என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. குடும்பத்தை உண்மையாய் ஒரு தேவனுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை பத்திரப்படுத்தி வாழ வேண்டும் என்று இருக்கக்கூடிய இந்த முதற் பலனான மூத்த பிள்ளைகள் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் என்பதை இங்கு உட்கார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய மூத்த பிள்ளைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நன்றாக நிதானிக்க வேண்டும், நன்றாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கும் என்ன செய்ய போகின்றது, திருமணமாகி உங்களுக்கும் பிள்ளைகள் பிறக்க போகின்றார்கள். அவர்களும் உங்களை போன்ற ஒரு வாழ்க்கைக்குள் என்ன செய்ய வளரப் போகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ பக்தி உள்ள அந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை அங்கே நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை அவர்கள் கட்டி எழுப்பக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இந்த முதற் பலனாகிய இந்த மா எவ்வளவுத்திற்கு அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆதலால் இன்றைக்கு இப்படிப்பட்ட மூத்த பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் மிகவும் உங்களுடைய வாழ்க்கையிலே கவனத்திலே கொள்ளுங்கள். திருமணமாகாத
குடும்பங்களில் இருக்கக்கூடிய மூத்த பிள்ளைகள், அது சிறு பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வளர்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு முதற் பலன் அப்படி என்றால் அது கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கென்று பரிசுத்தம் செய்யப்பட்டது. ஆகையால் ஏனென்றால் என்னாலே பிசையப்படுகின்ற என்னுடைய தம்பி தங்கச்சிமார் எல்லாமே அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும், என்னை கொண்டு அவர்கள் பரிசுத்தப்படக்கூடிய வாழ்க்கைக்குள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நான் அவர்களுக்கு எவ்வளவு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், அவளுக்கு எவ்வளவு சாட்சியாக இருக்க வேண்டும், அவளுக்கு முன்பாக எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். ஆதலால் அவ்வாறு மற்ற பிள்ளைகள் அவ்வாறு நீங்கள் சிந்திக்கக்கூடாது. அந்த என்னுடைய அண்ணா தவறிவிட்டார், என்னுடைய அக்கா தவறிவிட்டார், ஆகையால் நானும் அவ்வழியிலே தான் நானும் போவது எனக்கும் சரிதான் என்று சிந்திக்கக்கூடாது. ஒரு குடும்பத்திலே ஒரு மூத்த பிள்ளை அங்கே அவர் திருமணமாகி வெளியே போய்விட்டார்கள், அவர்கள் குடும்பமாய் போய்விட்டார்கள் என்றால் இப்பொழுது அடுத்த கட்டமாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது பிள்ளை தான் இப்பொழுது அந்த குடும்பத்துக்கு மூத்த பிள்ளையாக அந்த குடும்பத்திலே இருக்கின்றார்கள். ஆகையால் அந்த இரண்டாவது பிள்ளை தன்னை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும், தான் இப்போது அந்த குடும்பத்திலே தானே ஒரு மூத்த குமாரனை போன்று குமாரத்தியை போன்று முதற் பலனை போன்று அங்கே நிலைந்து கொண்டு தனக்கு கீழே இருக்கின்ற மாக்களை பரிசுத்தமாக அதை காக்கப்படக்கூடிய நிலைக்குள்ளே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்குள்ளே பத்திரப்படுத்தி வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு நிறைந்த பிள்ளைகள், பொறுப்பில்லாத பிள்ளைகள் என்று இந்த உலகத்திலே சொல்லுகின்றார்கள். யாரை சொல்லுகின்றார்கள்? ஊதாரியாய் திரிவது, இல்லாவிட்டால் அங்கே ஒரு பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்வது, அங்கே கண்டபடி அங்கே கீழ்ப்படியாமல் வீட்டிலே அடங்கி இருக்காமல் சொல்ல கேட்காமல் அங்கே தன்னுடைய வழிகளில் போவது, இப்படிப்பட்டவர்களைத்தான் ஊதாரி பொறுப்பில்லாதவர்கள் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் அது வெளிப்பிரகாரத்திலே அது எந்த மனுஷனுக்கும் அது பொறுப்பில்லாதவர்கள் என்று சொல்லவே தேவையில்லை, அவர்களாகவே நிதானிப்பார்கள். ஆனால் அதே கட்டத்திலே ஒரு பக்தி நிறைந்த குடும்பத்திலே பொறுப்பில்லாத பிள்ளைகள் யார்? நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உழைத்து கொடுக்கலாம், உங்கள் பெற்றோர்களுக்கு வேலை செய்து கொடுக்கலாம், உங்கள் வீட்டு காரியங்களை நீங்கள் கவனித்து அவர்களுக்கென்று நீங்கள் நன்மை செய்யக்கூடிய காரியங்களில் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்திலே நீங்கள் இப்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய இப்போது குடும்பத்திலே வயதுக்கு கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளாகிய நீங்கள் மூத்த பிள்ளைகளாக இப்போது குடும்பத்திலே இருக்கக்கூடிய நிலையிலே உங்களுடைய பொறுப்பு, உங்களுக்கு பின்னுக்கு இருக்கின்ற உங்களுடைய அங்கே உறவுகளை, அதாவது சகோதரங்களை நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தேவனுக்குரிய அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? இங்கே எல்லாரும் நிமிர்ந்து பாருங்க, குறிஞ்செல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய காலங்களிலே எல்லாம் உங்களுக்கு பின்னுக்கு இருக்கின்றவர்களை குறித்து நீங்கள் எப்போவுமே ஒரு பொறுப்பு வாய்ந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆகையாலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே தான் இந்த முதற் பலன் என்கின்ற இந்த காரியத்தை ஆவியானவர் இங்கே பேசுகின்றார். அதனால் அப்படிப்பட்ட முதற் பலனாக இருக்கக்கூடிய எல்லாரும் அங்கே நீங்கள் மிகவும் தெய்வ பயம் கொண்டு பக்தியை கொண்டு வாழ வேண்டும். அடுத்த கட்டமாக ஆண்டவர் சொன்னார், வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். இந்த வேர் என்பது யார்? இது கணவன் மனைவி குடும்பம். கணவன் மனைவியாக ஒரு குடும்பத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை என்பது அது நாம் எப்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் சிந்திக்கின்றோம் என்று அவ்வாறு உலகத்திலே உள்ளவர்கள் சிந்திப்பதை போன்று குடும்ப வாழ்க்கையை அவ்வாறு நாம் பிள்ளைகளை பெற்றுவிட்டோம், பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும், குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு நிலைக்குள்ளே கட்டி எழுப்ப வேண்டும், இப்படி எல்லாம் பொதுவாக எல்லாரும் சிந்திப்பதை போன்று நாமும் சிந்திக்கின்றோம். அதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய காரியமெல்லாம் நான் ஒரு வேர், ஒரு குடும்பத்திலே பெற்றோருங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் கணவன் மனைவி என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவளாக இருக்கலாம். நான் வேர். ஆகையால் என்னுடைய வேரிலிருந்து இப்பொழுது வரக்கூடிய கிளைகள், அதாவது பிள்ளைகள், இந்த வேரிலிருந்து வரக்கூடிய இந்த பிள்ளைகள் எல்லாம் அது எப்படி பரிசுத்தமாக்கப்பட முடியும்? வேருக்கும் கிளைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? அது பட்டு போய்விடும்.
அந்த கிளைகள் பட்டு போய்விடும். எந்த ஒரு சாரமும் வேரிலிருந்தே அங்கே என்ன செய்கின்றது, கிளைகளுக்கு செல்லுகின்றது. அதனாலே தான் இந்த வேறாய் இருக்கின்ற பெற்றோர்கள் அல்லது கணவன் மனைவி என்கின்ற உறவிலே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே இந்த வேர் எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த வேர் பரிசுத்தம் இல்லாமல் கிளைகளை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சாத்தியமாகாது. இயற்கைக்கு கூட அது இயற்கைக்கு கூட சாத்தியமாகாத காரியம். அதனால் ஒரு வேரினுடைய சாரம் எப்படி இருக்கின்றதோ அந்த சாரத்திலே பொறுத்துத்தான் அந்த கிளைகளோ கனிகளோ அது உருவாகின்றது. இந்த ஜீவியத்திலே வேர் இப்பொழுது பரிசுத்தம் இல்லாமல் இருந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் அங்கே உண்மையாய் வாழ வேண்டும், பொய் இல்லாமல் வாழ வேண்டும், களவில்லாமல் வாழ வேண்டும், அங்கே அன்பாக இருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த வேர் அப்படி இல்லாமல் இருந்து கொண்டு இந்த பிள்ளைகளை மட்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது எப்படி சாத்தியமாக முடியும்? ஒரு காலத்திலும் சாத்தியமாகாது. அதனாலே தான் ஆவியானவர் சொன்னார், வேர் முதலாவது பரிசுத்தமாக இருக்கட்டும். இந்த வேர் பரிசுத்தமாக இருந்து அதிலிருந்து வருகின்ற சாரம் என்ன செய்கின்றது, அந்த கிளைகளுக்கு போகின்றது. இந்த வேரிலே தெய்வ பயம் இருந்தால்தான் அந்த தெய்வ பயத்தின் சாரம் கிளைகளுக்கு போகும். இந்த வேரிலே கர்த்தரை அன்பு கூர்ந்து வாழுகின்ற வாழ்க்கை இருந்தால்தான் அந்த வாழ்க்கை கிளைகளுக்கு போகும். இந்த வேரிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தமாய் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இந்த வேரிலே இருந்தால்தான் அந்த சாரம் என்ன செய்யும், பிள்ளைகளுக்கு போகும். இது எவ்வளவு நிஜத்திலே சாத்தியமான உண்மையாக இருக்கின்றது. காரியம் இவ்வாறான பகுதிகள் இருக்கும் பொழுது எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பெற்றோர் என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவி என்கின்ற உறவில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். இந்த வாழ்க்கையிலே குடும்பத்தை நாம் கட்டி எழுப்பக்கூடிய முதலாவது நம்முடைய சிந்தனை எங்கே இருக்கின்றது, நம்முடைய எண்ணம் எங்கே இருக்கின்றது, நம்முடைய நோக்கம் எங்கே இருக்கின்றது? நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பொருளாதாரத்தை சார்ந்தோ இல்லாவிட்டால் அந்த உலக வாழ்க்கைக்குரிய காரியங்களை சார்ந்தோ நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கின்றதா? இல்லாவிட்டால் வேறாய் இருக்கின்ற நான் அந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த கிளைகளுக்கு எப்படி நல்ல சாரத்தை நான் கொடுக்க முடியும், அது வளரக்கூடிய சாரத்தை எப்படி கொடுக்க முடியும், எதிலே வளர வேண்டும்? அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு தேவ பக்தியிலே வளர வேண்டும், நல்ல கீழ்ப்படிதல் ஒழுக்கத்திலே தெய்வ பயத்திலே அந்த பிள்ளைகள் வளர வேண்டும், கர்த்தருக்குரிய காரியங்களிலே வளர வேண்டும், கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து வாழ வேண்டும். இப்படியெல்லாம் இந்த பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தால் மட்டும் போதாது. எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசை இருக்கின்றது. எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை எப்படியாவது இருந்துட்டு போகட்டுக்கும், எப்படியாவது கட்டு போகட்டுக்கும் சொல்லி பார்ப்போம், சரி வரையில்லை என்றால் அது எப்படி இருக்க வேண்டும், அப்படி இருந்து போகட்டும் என்று எந்த பெற்றோர்களும் விரும்புவதும் இல்லை, அவ்வாறு நினைப்பதும் இல்லை. எல்லா பெற்றோர்களும் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். கடவுளுக்குள்ளும் கர்த்தருக்குள்ளும் நன்றாய் வாழ வேண்டும் என்று கூட விரும்புகின்றோம். அது நம்முடைய ஆசை. ஆசை மட்டும் இருந்தாலே போதாது. சோம்பேறியிடத்திலே நிறைய ஆசைகள் இருக்கும் என்று சாலமோன் சொன்னார். ஆனால் அந்த ஆசைகளை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவனிடத்திலே வருமானம் இல்லை. ஆகையாலே அவன் நாள்தோறும் அவளோடு இச்சிக்கின்றான். ஆனால் ஒன்றும் அவனுக்கு கிடைப்பதில்லை. அறுப்பிலே போய் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை. ஏனென்றால் அவனுக்குள்ளே பிரயாசம் இல்லை, அவன் பிரயாசப்படவில்லை. விருப்பம் எல்லோருக்கிடத்திலும் இருக்கலாம், ஆனால் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெற்றோர் என்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த வேரை எப்படி பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கையிலே எவ்வளவு கவனம் செலுத்துகின்றோம், எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துகின்றோம், எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு பெற்றோர்களாய் வாழுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை
இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே நாம் ஒரு நல்ல வேராக இருந்தால் அது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த இங்கே நிறைய சிறு குழந்தைகள் இருக்கின்றார்கள், கைக்குழந்தைகள் இருக்கின்றார்கள், சிறு பிள்ளைகள் இருக்கின்றார்கள், சிறுவர்கள் இருக்கின்றார்கள், வாலிபர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய மடியிலே தவழுகின்றார்கள். அவர்கள் நாளைக்கு அவர்கள் தங்களுடைய கால்களிலே நிற்கப் போகின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றாரே. 3 பிள்ளை, 4 பிள்ளை, 5 பிள்ளை, 6 பிள்ளை, 7 பிள்ளை என்றெல்லாம் இவ்வாறு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கின்றாரே. இத்தனை பிள்ளைகளை கொடுத்திருந்தாலும் இத்தனை பிள்ளைகளும் இத்தனை கிளைகளும் பரிசுத்தமாக்கப்பட முடியுமே? அதிலே ஒரு மரத்திலே 5 கிளை இருக்கின்றால் இந்த வேர் பரிசுத்தமாக இருந்தால் அந்த 5 கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அதில் ஒரு கிளை என்ன செய்யாது, அசுத்தமாய் வளராது. ஒரு மரத்திலே வேர் நல்ல சாரத்தை கொடுக்கும் பொழுது நல்ல கனிகள் வருகின்றது. அங்கே 1000 கனி காய்க்குது என்றால் அந்த அதிலே ஒரு கனி அது கெட்ட கனியாக இருக்க முடியாது. இது எப்படி உண்மையா இருப்பதை போன்று ஒரு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் இருக்கின்றார்களோ அத்தனை பிள்ளைகளும் ஒரு தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக வளருகின்ற வாழ்க்கை வேரிலே தான் இருக்கின்றது. இந்த வேர் பரிசுத்தமா இல்லை என்று சொன்னால் கிளைகள் பரிசுத்தமாக்கப்பட முடியாது. அதனால் நம்முடைய பாரம் இல்லாமல் இது என்ன? பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், பிள்ளைகளை அழகுபடுத்தி பார்க்க வேண்டும். எல்லாம் இது ஒரு உலகத்துக்குரிய மனுஷிய ஆசைகள். இதுதான் நம்முடைய நோக்கம் அல்ல, இது தேவை. இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லவில்லை. இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிரதான தேவைகள். அதையெல்லாம் தாண்டி முதலாவது எது பிரதானம்? ஒரு மரத்துக்கு எது பிரதானம்? வேர்தான் பிரதானம். இந்த வேராக இருக்கக்கூடிய ஒரு பெற்றோருக்கு, கணவன் மனைவிக்கு இது பிரதானமான காரியம் என்றால் குடும்பம் தேவ பக்தியுள்ள வாழ்க்கையிலே, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையிலே பாதுகாக்கப்பட வேண்டும். குடும்பத்திலே வறுமை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, குடும்பத்திலே கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஏனே பிள்ளைகளை போன்று நம்முடைய பிள்ளைகள் நன்றாக உடுத்த முடியவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே மற்ற பிள்ளைகளை போல நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வர முடியவில்லை, அப்படிப்பட்ட சூழல் இல்லையே என்றாலும் பரவாயில்லை. அதை எல்லாவற்றையும் விட, அவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் விட கனமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை எதுவென்றால், எந்த கஷ்டமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் இந்த வேரை தாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்து, வேறாக இருக்கின்ற நாங்கள் பரிசுத்தமாய் இருந்து இந்த கிளைகள் எல்லாம் பரிசுத்தமாய் தேவனுக்குள்ளே பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆசையும் அந்த பொறுப்பும் உள்ள பெற்றோர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெற்றோர்களை கர்த்தர் கனம் பண்ணுகின்றார். அப்படிப்பட்ட பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். அப்படிப்பட்ட பெற்றோர்களை கர்த்தர் உயர்த்துகின்றார். அப்படிப்பட்ட பெற்றோருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகின்றார். பிள்ளைகளாலே அவர்களை கனமுடைய செய்கின்றார். பிள்ளைகளாலே அவர்களை உயர செய்கின்றார். பிள்ளைகளாலே அவர்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்கின்றார். காரியம் எதிர்மாறா இருந்தால், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும், பெற்றோர் என்கிற சாரத்திலே பிள்ளைகள் பரிசுத்தமாக்கின்ற வாழ்க்கையிலே அவர்கள் குறைபட்டு போகின்றார்கள் என்றால், நாம் பிள்ளைகளை குறை சொல்லி பிள்ளைகளை நியாயம் தீர்த்து பேசுவதிலே நான் என்னுடைய ஸ்தானத்திலே இருந்து சொல்லுகின்றேன், ஒரு பலனும் இல்லை. நாம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் வேரைத்தான் பார்க்க வேண்டும். ஒரு மரம் சரியாக காய்க்கவில்லை, இல்லாவிட்டால் சூத்தை பிடிக்கின்றது, பழங்களிலே சூத்தை பிடிக்கின்றது, மரத்திலே அரிப்பு விழுகின்றது என்றால் அங்கே கீழே இருக்கின்ற வேர்கள்லாம் பிரச்சனை. ஆகையால் அதை சுற்றி அதற்கு நல்ல உரம் போட்டு பசலை போட்டு அதை செம்மைப்படுத்தும் பொழுது அது நன்றாக காய்க்கின்றது.
அது நன்றாக பலன் கொடுக்கின்றது. யார் தங்களை நியாயம் தீர்க்க வேண்டும், யார் தங்களை சுத்திகரிக்க வேண்டும், யார் தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், யார் கவனம் கொள்ள வேண்டும்? பெற்றோர்கள். ஒவ்வொரு பெற்றோர்கள், இங்கே உட்கார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்கள். நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இவ்வாறு பார்க்கின்றோம். கடந்த நாட்களில் எல்லாம் அதிகமாக நான் இந்த வசனங்களாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஜூதேயா தேசத்தில் மன்னிக்கவும், 6வது வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த நாம் பார்ப்பதை போன்று சகரியா, எலிசபெத் இவர்கள் முதிர் வயதுள்ள காலங்களிலே இந்த காரியத்தை குறித்து அங்கே எழுதப்படுகின்றது. அவர்கள் முதிர் வயதாய் போன போதுதான் இந்த சாட்சியை கர்த்தர் கொடுக்கின்றார். என்னென்றால் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருந்தார்கள். இத்தனை முதிர் வயது வரைக்கும், இவர்கள் வளர்ந்து வருகின்ற இந்த காலங்கள் வரைக்கும் பாருங்கள், ஒரு வேர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவிலே, அந்த வாழ்க்கையிலே எப்படி அவர்கள் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தார்கள். ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் சேர்ந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழுவது என்பது எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு ஆச்சரியம். அந்த வாழ்க்கையிலே தேவன் எப்படி அங்கே இடைப்படுகின்றார். அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. இருவருமே, ஒருவர் அல்ல, இருவருமே இப்படி கர்த்தருடைய சகல கற்பனைகளின்படியேயும், ஒன்று கூட இல்லை விடவில்லை, சகல கற்பனைகளின்படி சகல நியமங்களின்படி குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக அந்த முதிர் வயது காலம் வரைக்கும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி என்கின்ற அந்த வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து வந்தார்களே. இந்த வேர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளது. இந்த வாழ்க்கையிலே தான் கர்த்தர் என்ன செய்கின்றார், அங்கே பரிசுத்த ஆவியாலே அங்கே அந்த எலிசபெத்துடைய கற்பத்திலே ஒரு குழந்தையை பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் என்ன செய்கின்றார், அங்கே கொடுக்கின்றார். தங்களுடைய ஜீவியத்திலே எது தங்களுக்கு இல்லை என்றாலும், வாழ்க்கையில் இந்த உலகத்திலே அவளுக்கு பிள்ளைகள் இல்லை, அத்தனை முதிர் வயதிலும் பிள்ளைகள் இல்லை. ஆனால் ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் அங்கே எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் தெரியும். அவருடைய ஏக்கங்கள் எப்படி இருக்கும், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அவளிடத்தில் எப்படிப்பட்ட பாரங்கள் இருக்கும், அவளுக்கு எப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கும், எப்படிப்பட்ட விரக்திகள் இருக்கும், எப்படிப்பட்ட தனிமைகள் இருக்கும். ஜனங்களுடைய நிந்தைகளை கேட்கும் பொழுதெல்லாம் அது அவர்களை எவ்வளவு பாதிக்கும், அது எவ்வளவு முறுமுறுக்க வைக்கும், கவலைப்பட வைக்கும். அப்படிப்பட்ட ஒவ்வொரு துன்பமான காரியங்கள் இவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட போதெல்லாம் இந்த கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே அவர்கள் இருவரும் ஒருவர் கூட தவறவில்லையே. அத்தனை வயது வரைக்கும் எல்லா நிந்தைகளையும் ஏற்றார்களே, எல்லா துன்பங்களையும் சகித்தார்களே. கர்த்தர் என்ன சொல்லுகின்றார் என்பதிலே தங்களுடைய சிந்தைகளை வைத்து ஒருமனப்பட்ட ஆவியோடு கர்த்தரை அன்பு கூர்ந்து வாழ்ந்து நல்ல ஒரு வேரை பரிசுத்தமாக வைத்து பாதுகாத்தார்களே இத்தனை வருடம். இன்றைக்கு சபையிலே குடும்ப வாழ்க்கை எத்தனை வருடம் நாம் வாழ்கின்றோம்.
இளம் குடும்பங்கள் 1 வருடம், 2 வருடம், 5 வருடம், 10 வருடம், இல்லாவிட்டால் 15 வருடம், 20 வருடம், 30 வருடம், 40 வருடம், 50 வருடம் வாழ்கின்ற குடும்பங்கள். இன்றைக்கு கணவன் மனைவியாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள், உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். இந்த சகரியா எலிசபெத்தை போன்று நீங்கள் கணவன் மனைவியாய் வாழுகின்ற உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் வாழ வேண்டும் என்பதே உங்களுடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கமாக இருக்கின்றதா? இல்லாவிட்டால் கணவனுக்கு ஒரு சிந்தனை இருக்கின்றது, மனைவிக்கு ஒரு சிந்தனை இருக்கின்றது. கணவன் ஒரு கோணத்திலே சிந்தித்து கொண்டு போகின்றால், மனைவி ஒரு கோணத்தில். கணவன் ஒரு தேவ பக்தியை குறித்து சிந்திக்கின்றால், மனைவி உலகத்தை குறித்து சிந்திக்கின்றார். இல்லாவிட்டால் மனைவி தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறார், கணவன் உலகத்தை குறித்து சிந்திக்கின்றார். எப்படி கிளைகள் பரிசுத்தமாக்கப்பட முடியும்? சாதாரண எளிய நடைமுறையிலே நான் பேசுகின்றேன். நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆகையால் கணவன் மனைவியாகி இருவரும் ஆளுக்கு ஒரு கோணத்திலே போனால் நிச்சயமாய் அங்கு ஒரு பரிசுத்தம் நிலவ முடியாது. பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் இவ்வாறு மனைவியாலே கணவன் பரிசுத்தமாக்கப்படணும், கணவனாலே மனைவி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ரெண்டுமே ஒரு குடும்பத்திலே நடக்கவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அவருடைய நிருபத்திலே குறிப்பிடும் பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார். எவ்வளவு இன்றைக்கு குடும்பத்தை நாம் கட்டி காப்பது இன்றைக்கு எவ்வளவு பாரிய ஒரு பொறுப்பு இன்றைக்கு பெற்றோர்களுக்கு. இந்த பொறுப்பிலே ஆசை மட்டும் இருந்தால் காணாது, பிரயாசம். இத்தனை வயதிலேயும் அவர்கள் தங்களுடைய இந்த குடும்ப வாழ்க்கையிலே தேவனுக்கு முதலிடம் கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுத்து, அவருடைய பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுத்து, தங்களுக்குரிய தேவைகள் சந்திக்கப்படாமல் போனாலும், தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போனாலும், உலகத்திலே தாங்கள் ஒரு பழிச்சொல்லாய் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே இருந்தாலும், கர்த்தர்தான் எங்களுடைய குடும்பத்திலே, கர்த்தர்தான் எனக்கு தேவை, கர்த்தர்தான் என்னுடைய இலக்கு, கர்த்தருக்கென்று வாழ்வதால் எங்களுடைய பிரயாசம். அத்தனை வயது கடந்து போனாலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாதிருந்த இந்த சகரியா எலிசபெத்து இதை படிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய இருதயத்திலே மிகப்பெரிய ஒரு ஆசை, மிகப்பெரிய ஒரு ஆவல். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஆவியிலே எத்தனை வயது கடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையின் குடும்பத்தின் வாழ்க்கை நோக்கம் இந்த ஆவியிலே இசைந்து நான் வாழ்ந்தால், எது வாழ்க்கையிலே எனக்கு இல்லை என்று நான் நினைக்கின்றேனோ அதை வேறு பரிசுத்தமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவாகவே அந்த குடும்பத்திற்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதை கர்த்தர் கொடுத்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கும் பரிசுத்தத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேரை பரிசுத்தமாக பாதுகாத்து வாழ்ந்தபடியினாலே அவருடைய நிந்தையை நீக்கினார், அவருடைய கண்ணீரை நீக்கினார், அவளுடைய தேவைகளை சந்தித்தார், அவளை மகிழ்ச்சியால் நிரப்பினார், அவளை சந்தோஷத்தால் நிரப்பினார். கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ஆமென். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை ஒரு கணவன் மனைவி இசைந்து கர்த்தரை தேடும் பொழுது பாருங்கள் எவ்வளவு அற்புதம் நடக்கின்றது, எவ்வளவு அதிசயம் நடக்கின்றது. அவன் பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினான். ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீகளில் பிறந்தவரிடத்திலே யோவான் சானனை போன்று பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று இயேசுவே சாட்சி கொடுக்கின்ற அளவுக்கு உயர்ந்த மனிதன் யார்? எலிசபெத், சகரியாவுக்கு பிறந்த குமார், கர்த்தராலே பரிசுத்தமாக்கப்பட்ட. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவது எத்தனை பாக்கியம், எத்தனை மேன்மை. இதைவிட அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 5ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலும் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அனேனியா சப்பிராளை குறித்து பார்க்கின்றோம். இவர்களுடைய காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசும் பொழுது 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிப்போம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். இந்த காரியம் மிகவும் மனவேதனைகளையும் வருத்தங்களையும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடிய ஒன்று. ஒரு குடும்பம் எப்படி அழிந்து போகின்றது பாருங்கள். இன்றைக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் நாம் நம்முடைய
இந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக சிந்தியுங்கள். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது இந்த உலக பூமியிலே ஒரு குடும்பம் என்கின்ற வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை இணைத்து வைத்திருக்கின்றார். இது இணைத்து வைத்திருக்கின்ற இந்த குடும்ப வாழ்க்கையிலே சாதாரணமாக நாம் எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு போனால் நாம் அழிந்து போய்விடுவோம். அதாவது எங்கிருந்து? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து நாம் அங்கே அழிந்து போய்விடுவோம், நிர்மூலமாய் போய்விடுவோம். இந்த அனனியா சப்பிராள் இவர்கள் என்ன செய்தார்கள்? பொய் சொல்லும்படிக்கு அங்கே அனனியா நிலத்தை விற்று கொஞ்சத்தை கொடுத்து கொஞ்சத்தை மறைத்து வைக்கிறதுக்கு அவன் சிந்தித்தான். மனைவியும் என்ன செய்தாள்? அவளிடத்திலே காரியத்தை சொல்லும் பொழுது அவளும் அதை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு இருவரும் சேர்ந்து அதை செய்தார்கள். ஒரு குடும்ப வாழ்க்கையிலே கணவன் ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறதை ஒரு மனைவி கண்டால் என்ன செய்ய வேண்டும்? சப்பிராளை போல இசைந்து போகாதீர்கள். எதற்கு நீங்கள் இசைய வேண்டும்? வேறு பரிசுத்தமாக இருப்பதற்குத்தான் இசைய வேண்டும். இல்லாவிட்டால் மனைவி ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்வதை இல்லாவிட்டால் சொல்லுவதை கணவன் அதை கேட்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது? நீங்கள் அனனியாவை போல இசைந்து போகக்கூடாது, ஒருமனப்படக்கூடாது. பிழையான காரியத்துக்கு, கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தருக்கு பிரியமில்லாத, பரிசுத்தத்துக்கு புறம்பான, தேவபக்திக்கு புறம்பான, சபை வாழ்க்கைக்கு புறம்பான ஒரு காரியத்தை குடும்பத்திலே கணவன் மனைவியோ சொன்னால் உங்களுடைய ஆவியை சேர்ந்து போக விடாதீர்கள். அந்த ஆவியை கர்த்தருக்கு புறம்பான காரியங்களுக்குள்ளே இசைந்து போக நீங்கள் விட்டால் என்ன நடக்கும்? இசையாவிட்டால் யாராவது ஒருவர் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு இல்லாட்டிக்கும் நாளைக்கு ஆதாயப்படுத்தி கொண்டு விட முடியும். அவ்வாறு இல்லாமல் இருவருமே ஒரு பிழையான காரியத்துக்குள்ளே நீங்கள் இசைந்து விட்டால் உங்களுடைய இருவருடைய வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் என்ன செய்துவிடும்? அவர்கள் அங்கே இல்லாமல், சரித்திரமே இல்லாமல் போனதை போன்று நாமும் தேவ சந்நிதியிலிருந்து நாமும் அழிக்கப்பட்டு விடுவோம். அவ்வாறு போய்விட்டால் இந்த கிளைகளுடைய நிலை என்ன? இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன? உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள், அவளுடைய கண்களுக்கும் பாருங்கள். நான் தினந்தோறும் என்னுடைய பிள்ளையை பார்க்கின்றேன். அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய சமூகத்துக்கும், கர்த்தருடைய வார்த்தைக்கும், கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கும் புறம்பான எந்த ஒரு காரியத்தையும் என்னுடைய ஜீவியத்திலிருந்து அதை நான் பிள்ளைக்கு காண்பித்து விடக்கூடாது. இந்த வேறு எப்பவுமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாள்தோறும் என்னுடைய வாழ்க்கையிலே அதற்காக நான் வருத்தமடைகின்றேன், போராடுகின்றேன். உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள், மடியிலே வைத்திருக்கின்றீர்கள், உங்கள் பக்கத்திலே வைத்திருக்கின்றீர்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கின்றார்கள். இதெல்லாம் கிளைகள். இந்த கிளைகள் அசுத்தமாய் போவதற்கு கணவன் மனைவியாக இருக்கின்ற நாம் காரணமாக இருக்கலாமா? அது எவ்வளோ பெரிய ஆபத்து அனனியா சப்பிராளுக்கு ஏற்பட்டது போன்று நாம் சகரியா எலிசபெத்தை போன்று வாழ ஆசைப்படுவோம். கணவன் மனைவியாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் சகரியா எலிசபெத்தை போன்று கர்த்தருடைய காரியங்களிலே ஒருமனப்பட்டு வாழுங்கள், ஒரே ஆவியாய் இசைந்து வாழுங்கள். அப்பொழுது அந்த வேர் பரிசுத்தமாகும், அப்பொழுது கிளைகள் பரிசுத்தமாகும். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். முதற் பலனாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள், உங்களோடு சேர்ந்த மாக்களையும் பரிசுத்தமாக்குங்கள். இவ்வாறு ஒரு குடும்பம் வாழ்ந்தால் இந்த குடும்பம் எவ்வளோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், மகிழ்ச்சி நிறைந்த குடும்பம், சந்தோஷம் நிறைந்த குடும்பம். இந்த உலகத்திலே எதுதான் எனக்கு இல்லாமல் போனாலும் இந்த மகிழ்ச்சியிலே வாழ்கின்ற அவர்கள்தான் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்ட ஜனங்கள் என்கின்ற அந்த மிகப்பெரிய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கின்றார்கள். இந்த ஆசீர்வாதம் நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சொந்தமாக வேண்டும். ஆகையால் இளம் குடும்பங்களாக இருக்கலாம், வளர்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், யாவருமே இந்த வேர் நாம் என்பதை கவனத்திலே கொண்டு வாழுவோம். நமக்கு மேலே கிளைகள் இருப்பு என்பதை நாம் பயத்தோடு இருந்து இந்த வேரை பரிசுத்தமாக்கி காத்து கொள்ளுவோம். கர்த்தர் நம் குடும்பங்களை அவனமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். என் சபையில் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். ஆண்டவர் பேசிய போல் இந்த முதல் பலன் அது உண்மையாய்
தேவனுக்குள்ளாக பரிசுத்தமாக்கப்படுகிற வாழ்க்கையெல்லாம் அது தேவன் பின்னால் வார அத்தனையும் பரிசுத்தமாகவே ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தின் அந்த மகத்துவத்தை தான் தேவன் இந்த காலை வேளையிலே பேசினார். எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமாக பயப்படுகிறேன். என்னென்று சொன்னால், என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ அல்லது என்னுடைய சபையில் இருக்கிற யாராவது அல்லது உலகத்து மனுஷரோ என்னோடய வாழ்க்கையிலே ஒன்றை கண்டு என்ன செய்திடக்கூடாது, அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறேங்கிற ஒரு வார்த்தை கூட வராதபடிக்கு, அங்கே உண்மையாய் என்னுடைய பலன் எல்லாம் அது தேவனுக்கு கொடுக்குற அது பரிசுத்தமான பலனாக இருக்க வேணுங்கிறதே நான் வாஞ்சிக்கிறேன். ஏன்னு சொன்னால், உண்மையாய் அப்படி அந்த பலனை கொடுக்கும்போது தான் உண்மையாய் தேவன் அநேக ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அங்கே லூக்காவில் பார்த்த போல் அங்கே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிற போல், இருவரும் கர்த்தரிடத்தில் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தான். ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிறதெல்லாம் உண்மையாக இந்த வசனம் அதிகமாக என்னை தொட்டது. ஒரு வாழ்க்கையிலேயும் அந்த ஒருவர் ஒன்றை செய்யும்போது ஒருவர் அதற்கு எதிராக செயற்படாதபடி ஒரு இசைந்து இணைந்து கர்த்தருடைய அந்த உத்தமமான பரிசுத்தமான வாழ்க்கையை அங்கே இசைந்து வாழ்கிற வாழ்க்கை. ஆகையால் அந்த இருவருமே ஒரு முதல் பலனை கொடுக்கும்போது அங்கே பிள்ளைகள் அந்த ஒரு வாழ்க்கையை நடப்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வரும். இந்த அநேக வாழ்க்கையிலே அங்கே சில நேரம் ஏன் விதமாய் நடக்கிறது என்று ஒருவரை கேட்டால், அது நாங்கள் அப்படித்தான் நடக்கிறோம், அப்படித்தான், இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற அற்பமான காரியங்களாய் அங்கே போகிறபடியினால் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் அது தேவனுக்கு முன்பாக ஒரு முதல் பலனாய மாவாய் பிசைந்து போகிறோமா இல்லை, அது அந்த வேர் பரிசுத்தமாக்கப்படாத ஒரு நிலையில் இருக்கிற ஒரு வாழ்க்கை. அநேக சபைகளிலே நான் ஒன்றை கண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், எத்தனையோ சபைகளுக்கு இல்லை எத்தனையோ இந்த பாஸ்டர் மாவெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் முதல் பலன் என்று என்ன செய்வார்கள், கொண்டு வந்து அவர்கள் விதைக்கிற விதைகளிலெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார்கள். இது கத்தரைக்கு என்று சொல்லி அவளுக்கு கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், அங்கே நடத்துகிற பாஸ்டர்மார் அதை வாங்கிக்கண்டு சில சபைக்கெல்லாம் போயிருக்கிறேன். நிறைய அப்படியே ஒரு குவியலாய் என்ன சபை முடிய அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பார்கள். அவர்கள் அவ்வளத்தையும் வாங்கி வைத்து அவர் கொண்டு போவார். முதல் பலன் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு என்று முதல் பலன் என்று கொடுக்குற வாழ்க்கை அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறதை தான் காட்டுவான்ட்டேன். இதுவாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்திலே உண்மையாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் பயப்படுகிறேன். முதல் பலன் அது தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது தேவனுக்கு முன்பாக அது உத்தமமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையெல்லாம் தேவன் எந்த வாழ்க்கைக்குள்ளாக குடும்பத்திலே நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த வாழ்க்கைக்குள்ளாக ஒருமனப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை அது ஒரு மாபெரும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. ஏன்னு சொன்னால், அந்த ஒருமனப்பட்டு செய்கிற வாழ்க்கை, ஒருமனப்பட்டென்றால் ஒரு இங்கே அனேனியா சப்ராப்பலை ஒருமனப்படுற வாழ்க்கை இல்லை. ஒன்று தவறாய் நடக்கும்போது அதை சுட்டி காட்டி இது சரியில்லை என்று சொல்லி அந்த வாழ்க்கைக்குள்ளாக ஒருமனப்பட்டு போகிற வாழ்க்கை, தேவனுக்குள்ளாக தேவன் நடத்துகிற பிரகாரம் அந்த ஒருமனப்படுற வாழ்க்கை, மனுஷியமாக நாங்களாக நடத்துகிற வாழ்க்கையில் தேவன் அதை சரியாய் அவர் தேவனுக்கு முன்பாக ஒரு பிசைந்த மாவாக இருக்கா, அது பலனை கொடுக்குற மாவாக இருக்கா என்று பார்க்கிற வாழ்க்கை. இன்றைக்கு பிசைந்த மாவு அவங்க முதல் பலனை தேவனுக்குள்ளாக வைத்திருக்கும் போது அதற்குள்ளாக கொண்டு வந்து அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை நடப்பிக்கும் போது அந்த பிசைந்தமா முழுவதும் என்ன செய்யணும்னு சொன்னால் கெட்டு போகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் கெட்டு போகுது. இதுதான் அனீனியா சப்ராவுக்கு நடந்தது. அவர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள், சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள், மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள், தேவனுக்கு கொடுக்கணும் என்ற இருதயமில் இருந்தது. ஆனாலும் எல்லாத்தையும் விட்ட பிற்பாடு அவர்களுடைய இருதயத்திலே
ஒன்று ஒளிம்பிச்சுது. அதை என்ன செய்தார்கள்? அதை மறைக்க வழிகிட்டார்கள். ஆனால் அவருடைய அத்தனை பரிசுத்தமான வாழ்க்கை எல்லாத்தையும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனாலும் கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்தது. ஆகையால் இப்படித்தான் நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நான் உணர்கிறேன். ஒன்று செய்யும் போது அதை சரியாய் செய்யல் என்றால் செய்த அத்தனை பரிசுத்தமான வாழ்க்கையும் அங்கே அந்த ஒன்று நாளே கெட்டுப்போய், என்னுடைய பிள்ளைகள் கெட்டுப்போய், என்னுடைய சௌரசோல் கெட்டுப்போய், இனி அங்கே உற்றா உறவு கெட்டுப்போகிற ஒரு வாழ்க்கை அது தானாக வந்துடும். ஆயால் உண்மையாய் தேவன் பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் நாங்கள் கணக்கு கொடுக்குறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் அதை கணக்கு கேட்குறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நீ எப்படி வாழ்ந்திருக்கிறாய், இந்த வார்த்தையின்படி எப்படி நீ ஜீவித்திருக்கிறாய் என்கிறதெல்லாம் தேவன் நம்மை சுட்டி காட்டி கணக்கு கேட்குற வாழ்க்கை. ஆயால் நான் அந்த வாழ்க்கைக்கு நான் வார்த்தைக்கு பயப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த எலிசபெத் உடைய அந்த அங்கே வாழ்க்கை, செகரியாவோட வாழ்க்கை, அது பரிசுத்தமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, அது தேவன் காண்பிக்க வேண்டும். தேவன் அதை வெளிப்படுத்தினார், தேவன் அதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்படி தேவன் காண்பிக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்திலே அவ்விதமாய் காண்பிக்கணும், உங்களுடைய குடும்பத்திலே அவ்விதமாய் காண்பிக்க வேண்டும். அப்படி இருக்குமா இருந்தால் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தின் ஊற்றை தேவன் ஊற்றிக்கொண்டே இருப்பார். அந்த ஒரு வாழ்க்கைக்குள் தேவன் அடுத்த கிருபை செய்வார். ஆமென். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்கு தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் பேசியான இந்த வார்த்தையிலே தேவன் தந்தான அந்த தாளந்தையும் தேவன் தந்தான அந்த பொறுப்பையும் நான் நல்லபடியாய் பயன்படுத்தி கொண்டு நல்லபடியாய் வாழும்படிக்கு தேவன் இந்த காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களிலே சகோதரன் ரத்னகுமார் பிரதர் சபையிலே வந்து சுவிசேஷ கூட்டத்தை நடத்தும் வேளையிலே அவர் கூறியான ஒரு சுவிசேஷ அவர் சொன்னார் ஒரு சத்தியம். இன்றைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய ஒரு பரிசுத்தமான ஜீவியம் அந்த குடும்பத்தை அதை பரலோக ராஜ்யத்துக்குரிய குடும்பமாய் மாற்றிவிட முடியும் என்றான அந்த அந்த சுவிசேஷத்தை கடந்த நாட்களிலே சகோதரன் வெளிப்படுத்தினான தேவனுடைய வார்த்தைகளை பயந்து கொண்டான அந்த காரியங்களை தேவன் காலை வேளையிலே நினைவுபடுத்தினார். அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, அந்த குடும்பம் ஒரு பரிசுத்தமான ஒரு பரலோக குடும்பமாய் அதை நிலைத்திருப்பதற்கு அந்த ஒரு மனிதனுடைய ஒருவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் ஒரு பட்சத்திலே அது மாறிவிட முடியும் என்றான் அந்த வார்த்தையை போல தேவன் இந்த காலை வேளையிலே தந்தான் அந்த வார்த்தையை போல இன்றைக்கு நான் என்னுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நான் இன்றைக்கு ஒரு முதல் பலனாய் நிற்கிறேன். அந்த பொறுப்பை தேவன் என்னிடத்தில் கரத்திலே தந்திருக்கிறார். இன்றைக்கு நான் அந்த பொறுப்பை நான் எவ்வாறு நான் பயன்படுத்துகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன். என்னுடைய ஜீவியத்தை நான் எந்த அளவுக்கு பாதுகாத்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் எனக்கு கீழே இருக்கிறதான சகோதரி மத்தியிலே நான் எவ்வாறான ஒரு ஜீவியத்தை நடப்பிக்கிறேன், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நடப்பிக்கிறேன் என்றான அந்த காரியங்களே தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் இப்பேற்பட்டான அந்த பரிசுத்தமான அந்த வாழ்க்கையிலே நான் வாழும்பொழுது என்னுடைய சரீர ரீதியான ஒரு சகோதரத்துவ அந்த உறவிலே நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையிலே வாழுகிறான். அந்த ஜீவத்திலே அந்த உறவிலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையிலே என்னுடைய சகோதரி நடக்கிறான். அந்த பட்சத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சரீரமான அந்த சகோதரத்துவ வாழ்க்கையிலே நான் சகோதரியுடைய ஜீவியத்திலே நான் ஒரு பரிசுத்தமான வாழ்வை மற்றவர்களுக்கு மத்தியிலே ஒரு சாட்சியை வாழ வைக்கக்கூடியான அந்த ஜீவியத்திலே நான் வாழ முடியும் என்றான் அந்த காரியங்களை தேவன் காலை வேளையிலே வெளிப்படுத்தினார். தேவன் இன்றைக்கு எப்பேற்பட்டான அந்த முதற் பலனாக நிற்கத்தக்கதற்கு ஏதுவான அந்த பொறுப்பை அவருடைய தயவினால் எனக்கு கிடைக்க பண்ணியிருக்கிறார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் தந்தான அந்த தயவிலே நான் எப்பொழுது நிலைத்திருக்கத்தக்கதவனாய் நின்று அவருடைய தயவிலே எப்பொழுது நிலைத்திருந்து அவருக்காக நான் அவருடைய அந்த அவர் தந்தான அந்த பொறுப்பை கடமையை அந்த தாள நான் ஜாக்கிரதையும் கவனமாக நான் பாதுகாத்து கொண்டு நிறைவேற்றி கொண்டு என்னுடைய ஜீவியத்திலே எனக்கு கீழே இருக்கிறதான சகோதரி மத்தியிலே நான் ஒரு கவனமும் ஜாக்கிரதையும் இந்த ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்தமான வருகிற நாட்களை என்னை நடத்துவாராக. ஓவியானவர் இந்த காலை வேளையில் பேசின வார்த்தைகளை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஓவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எனக்கு தந்தான காரியங்களை குறித்து என்னை நான் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் முதற்பிறானவைகளை தேவனுக்கு முன்பாய் நான் செலுத்தக்கூடியதான காரியங்களை குறித்தும் என்னுடைய மாவானது இவ்வளவு மற்ற மக்களை புளிப்படைய செய்கிறதை குறித்தும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அனனியால் சப்ராளுடைய வாழ்க்கை குறித்தும் ஆண்டவர் எனக்கு எச்சரிப்பாய் ஒரு வார்த்தையை குறித்தும் உணரத்தக்கதாகவே ஆண்டவர் பேசினார். என்னுடைய ஜீவியம் முழுவதும் ஒரு நல்ல மரமானது நல்ல கனியை கொடுக்கும் என்று
சொன்னது போல் என்னுடைய மரத்தின் வேரானது நான் சரியான முறையிலே நான் ஒரு வேரொன்றி ஒரு குடும்பத்தை நான் நடத்த எனக்கு திராணி இல்லைன்னு சொன்னால் காற்றில் அடிக்கப்பட்ட மரத்திற்கு ஒப்பாய் நான் சாய்ந்து போவேன் என்பதை குறித்தும் ஆவியானவர் எனக்கு எச்சரித்தார். குடும்பத்தின் சூழ்நிலைகள் நிமித்தமாவது என்னுடைய வாழ்க்கை நிமித்தமாவது என்னுடைய வாழ்க்கை சரியான ஒரு ஆணி வேராக என் நிலத்தில் நான் ஊன்றிருந்து என் குடும்பத்தின் வாழ்க்கையிலே நான் கொண்டு போக முடியவில்லை என்று சொன்னால், என்னுடைய வேரானது தளர்ந்து போகுமானால் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்பதை குறித்தும் ஆண்டவர் பேசும்போது என்னை குறித்து அதிகமாய் எச்சரித்தார். நான் பயப்படவே வாஞ்சிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் என் வேரானது சரியான முறையில் நான் ஓங்கி வளர்த்து என்னுடைய கிளைகளை நான் பாதுகாத்து கொண்டு பக்குவப்படுத்தி கொண்டு அந்த கிளைகளின் மூலமாய் என் கனிகளை நான் பெறத்தக்கதாகவே என் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் பேசினார். அதிகமாய் என்னுடைய காரியங்கள் முழுவதும் தேவனுக்கு பயந்து என் வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு முன்பாய் முதலாவது நான் தேவனுடைய என்னுடைய காரியங்களை நான் ஓங்கி வளர்ந்து தேவனுக்கு ஆவியானவர் எனக்குள்ளே இடைப்படும் போதெல்லாம் அவரை குறித்தான அந்த பற்றுதல் எனக்குள்ளாய் குறைந்து இருப்பதை நான் அதிகமாக என் வாழ்க்கையின் மூலமாய் கண்டு கொண்டேன். அவரை நான் அதிகமாய் பற்றி கொண்டு என்னுடைய மரமாய் நின்று நான் வேற சரியான முறையில் ஆணித்தரமாய் ஆழத்தில் கொண்டு போய் என் மரமாய் நிலத்திலிருந்து என் மரத்தில் உள்ள கிளைகளுக்கும் ஏற்ற போசாக்குகளை உண்டு பண்ணி அதுக்குரிய பலன்களையும் அடையும் என்று சபையில் அறிக்கையிடுகிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள ஆவியும் உதவிசுவாராக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த முதல் பலனாகிய அந்த ஜீவியத்தினுடைய வாழ்க்கையை குறித்து ஆவியானவர் சபையிலே பேசும்போது நானும் அதிகமாக உணர்வடைந்தேன். நான் என்னை நானே நியாயந்தீர்க்கும்படி தான் ஆவியானவர் என்னை எச்சரித்தார். அங்கே முதல் பலனாகிய என்னுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வரக்கூடிய என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள், எனக்கு பின்பாக வருகிற சந்ததிகள், அவைகளுக்கு நான் நல்ல ஒரு மாவாய், அழுக்கற்ற ஒரு மாவாய், புளிப்பில்லாத அந்த மாவாய், நல்ல மாதிரியான ஒரு மாவாய் நான் ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் எச்சரித்தார். அதை குறித்து சகோதரத்தினம் அவர் பேசும்போது அவர் ஒரு இடத்திலே அவர் சொன்னார், அங்கே ஒரு தகப்பன் கழுத்திறனைக்கு போகும்போது மழை காலத்திலே அவர் போனார். மகன் பின்னாலே போகும்போது டே வராது என்று போட்டு விட்டு போனார். ஆனால் அவர் போய் அங்கே கல்லை வாங்கி அவர் குடிக்கும்போது அங்கே கீழே ஒரு பிள்ளை அவருடைய கையை இழுத்து பிடித்தது. என்னென்று பார்த்தால் அவருடைய மகன் எப்படிடா வந்தா என்று கேட்கும்போது, அப்பா உம்முடைய அடிச்சுவடுகளை, உம்முடைய காலடிகள் மலையிலே பதிந்திருந்தது, அந்த ஈரத்தன்மை ஈரன்படியே நான் நடந்து வந்தேன் என்றார். அப்படித்தான் என்னுடைய சந்ததி வர முடியும், நான் எந்த வழியில் நடக்கிறேனோ அந்த வழிக்கு அந்த பிள்ளைகள் வர முடியும் என்பதை ஆவியானவர் எச்சரித்தார். நானும் பிரியாசப்படி வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் உதவிசுவான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கை காத்துக்கொள்ள கத்தர் உதவிசுவாங்க. கத்தோடு நாம் விசுவாத்திரம். இந்த வேளையிலே தேவன் சபையிலே பேசிய வார்த்தை இங்கே எச்சரிக்கும்படியாக, இங்கே தேவனுக்கு முன்பாக என்னுடைய கடமைகள், பொறுப்புகள் அது எந்தளவுக்கு அதை இங்கே உறுதிப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாட்களிலே தேவன் அதிகமாக இங்கே பேசினார். நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஏசாயாவிலே சொல்லப்படுவது போல, ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றின அந்த வேரின் மூலம் வந்த இயேசு கிறிஸ்து அவர் விட்டு சென்ற அந்த முன்மாதிரியான வாழ்க்கை, அந்த முன்மாதிரியை இங்கே என்னுடைய ஜீவியத்திலும் வேறாகிய நானும், எனக்கு பின்னால் வரக்கூடியான அந்த குடும்பத்தின் சந்ததிகள், அவர்களுக்கு இங்கே எப்படி இங்கே நான் மாதிரியாக இங்கே வாழ வேண்டும் என்பதை குறித்து சபையில் இதன் அதிகமாக இங்கே பேசினார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீசர்கள் இங்கே அவரை போலவே அவருடைய பாதைகளை பின்பற்றி சிலுவையை எடுத்தார்கள். அதே போலவே இன்றைக்கு இங்கே வேறாகிய நானும் இங்கே எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சாரம் அது தேவனால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த சாரம் அற்று போனால் எனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த கிளைகளும் அது அங்கே வாடி போயிடும். அப்பேற்பட்ட வாழ்க்கையிலே இன்றைக்கு நான் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையோடு இங்கே வாழும்போது மட்டுமே இங்கே நான் உண்மையுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு என் குடும்பத்திற்கு விட்டு செல்ல முடியும். அந்த ஒரு உணர்வோடு நான் இனி நாட்களிலும்
இங்கே உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய முன்மாதிரியாக அந்த பிறருடைய வாழ்க்கையை இனிமே நாட்கள் தேவன் தருவான் அறிக்கை செய்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஜீவியத்தை குறித்து உணர்த்தியதற்காய் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜீவியத்திலும் அங்கே ஆண்டவர் தன்னுடைய சந்ததி என்று சொல்லக்கூடியதான அந்த சந்ததி என்னுடைய அடியிலிருந்து அங்கே தொடருமானால் அந்த சந்ததி அங்கே பிள்ளைகளுடைய பிள்ளையர் என்று செல்லும் வரைக்கும் அது தேவனுடைய சந்ததியாகவே இருக்க வேண்டும் என்கிறது பெற்றோராகிய எங்களுடைய வாஞ்சியாக இருக்கிறது. இருப்பினும் எங்களுடைய அந்த ஜீவியமானது பரிசுத்தமாயிருக்கும் போதுதான் அந்த பிள்ளைகளுடைய அந்த சந்ததிகள் அது பரிசுத்தமாகவே அங்கே வளர்க்கப்படும். ஏனென்றால் சுவாவக்கிளையிலிருந்து முறைக்கப்பட்ட அந்த கிளைகளுக்கு ஒப்பாக காட்டொலிவ மரமாகிய எங்களை இங்கே தேவன் இந்த சபையில் ஒட்ட வைத்திருக்கக்கூடிய அந்த நோக்கமெல்லாம் அதுதான்ங்கிறதை தான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே உணர்த்தியிருந்தார். தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவர் ஒட்ட வைத்ததான அந்த காரணத்துக்கு ஒப்பாய் எங்களுடைய ஜீவியம் அங்கே பரிசுத்தமாகவே இருக்கவும் எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்ற அந்த சந்ததி எப்போதும் தேவனுக்குள்ளே பரிசுத்தமான சந்ததியாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை இந்த காலை வேளையிலே நானும் வாஞ்சிக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் துணை நிற்பார் என்ற நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் நாம் உதவியாராகும்.